போதைப் பொருளுக்கு எதிராக தென்னிந்தியா ஒன்றிணைகிறதா? கேரளாவின் ஆபரேஷன் டூஃபான், தமிழ்நாட்டின் புதிய முயற்சி. இந்த இரண்டு மாநிலங்களும் இணைந்து செயல்பட போவதாக வெளியாகியுள்ள தகவல்கள் தற்போது கவனம் ஈர்த்துள்ளன. முழு விவரம் பார்க்கலாம். போதைப் பொருள் கடத்தலும் அதன் பயன்பாடும் இந்தியா முழுவதும் பெரிய சவாலாக மாறியுள்ள நிலையில் அதை கட்டுப்படுத்த மாநில அரசுகள் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. அதில் குறிப்பாக கேரள அரசு ஆபரேஷன் டூஃபான் என்ற சிறப்பு நடவடிக்கையை தொடங்கி மாநிலம் முழுவதும் விரிவான சோதனைகளை நடத்தி வருகிறது. இந்த நடவடிக்கையின் மூலம் கிலோ கணக்கில் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கேரள மாநிலத்தின் எக்ஸைஸ் துறை அமைச்சர் ரமேஷ் சென்னித்தலா சென்னை வந்து தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பில் போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்காக தமிழ்நாடு மற்றும் கேரளா இணைந்து செயல்படுவது, எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பை பலப்படுத்துவது, தகவல் பரிமாற்றத்தை விரைவுபடுத்துவது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஒத்துழைப்பு நடைமுறைக்கு வந்தால் மாநில எல்லைகளை பயன்படுத்தி நடைபெறும் போதைப்பொருள் கடத்தலுக்கு பெரிய தடையாக அமையும் என்று அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்து வருகின்றனர். இந்த சந்திப்பு அரசியல் ரீதியாக மட்டுமல்ல, சமூக ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் நடிகராக இருந்த காலத்திலிருந்தே முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு கேரளாவில் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருப்பது அனைவரும் அறிந்த விஷயம். அவரது திரைப்பட வெளியீடுகளின் போது கேரளாவில் ரசிகர்கள் திரளாக கூடும் காட்சிகளை பலமுறை பார்த்திருக்கிறோம். அதனால் அவர் அதிகாரப்பூர்வ அரசு நிகழ்ச்சிக்காக கேரளா சென்றால் பொதுமக்களின் கவனமும் ஊடகங்களின் கவனமும் அதிகமாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு பலரிடமும் உள்ளது. ஆனால் இந்த சந்திப்பின் மைய நோக்கம் ரசிகர் வரவேற்பு அல்ல, போதைப்பொருள் இல்லாத பாதுகாப்பான தென்னிந்தியாவை உருவாக்க மாநிலங்கள் இணைந்து செயல்படுவதே என்பதே முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. இந்த முயற்சியில் எதிர்காலத்தில் கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலங்கானா போன்ற மாநிலங்களும் இணைந்தால் தென்னிந்திய அளவில் போதைப்பொருள் தடுப்பில் மேலும் வலுவான ஒருங்கிணைப்பு உருவாகலாம் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது. இந்த முயற்சி எப்படி முன்னேறுகிறது? அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன? அனைத்து முக்கிய அப்டேட்களையும் தொடர்ந்து உங்களிடம் கொண்டு வருவது உங்கள் ரூட் நியூஸ்.